தாவேகா தனித்து இயங்கினால் கிறிஸ்தவர்கள் போடுவாங்க, முஸ்லீம் இளம் பெண்கள் போடுவாங்க. கூட்டணி சேர்ந்தா அவங்க போட மாட்டாங்க. அதில் 4-5% குறையும். குறைஞ்சாலும் கூட அந்த ஏடிஎம்கே பிஜேபி விஜய் சேர்ந்தார்னா அது வலிமையான கூட்டணியாக மாறும். வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஈவன் அதர்வைஸ் தாவேகா தனித்து நிற்க முடிவெடுத்தாலும் 15 முதல் 18% வாங்குவார்கள் என்று சொல்லுகிறார்கள். 18% முதல் தேர்தலிலேயே விஜய் வாங்கிவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் அவரை தேடி சில கட்சிகள் வரும். ஏனென்றால் அவர் ஒரு வளர்ந்து வருகிற அலட்சியப்படுத்த முடியாத, அசைக்க முடியாத சக்தி என்கிற நிலையை எட்டி விடுவார். 18% வாங்கினார்னா. ஆகவே நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு பிரைட் சான்சஸ் உருவாகும். இன்னும் சில கட்சிகள் அவரை தேடி வரக்கூடிய சூழல் உருவாகும் என்று நான் பார்க்கிறேன். சார், ரமேஷ் சார் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு நான் ப்ரூவன் மெட்டீரியல் 18% வரைக்கும் வாக்கு வாங்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றது உள்ளபடியே இன்ஃபேக்ட் விஜயகாந்த் அவர்களுக்கோ ஏனைய கட்சி புதுசா ஆரம்பிச்ச யாருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு ஓட் பேங்க். விஜயகாந்த் அவர்கள் 8% வாங்கினார். நான் அதற்கு 2 மடங்கு 16% குறையாமல் வாங்குவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ நம்ம சீமான் ஒரு ஃபேக்டர் நம்ம பேசவே இல்லையா சார்? அவர் எப்படி இருக்க போறாரு? சீமான் அவர்களுடைய துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அவர் தனித்து நின்று அவர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் திறமையை வீணடிக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். சீமான் கட்சியிலே செய்தி தொடர்பாளர்கள் சிலர் விவாதங்களுக்கு வருகிறார்கள். மிக நுட்பமாக பல்வேறு பிரச்சனைகளை அலசுகிறார்கள். அவர்களெல்லாம் சட்டமன்றத்திற்கு போனால் அந்த கட்சிக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாராட்டக்கூடிய வகையிலே இருக்கும். அதற்கு அவர் ஒரு கூட்டணியில் இணைந்திருக்க வேண்டும். அவ்வாறு இணையானது சீமான் எடுத்த அரசியல் ரீதியான பிழையான முடிவு என்பது என் பார்வை. இன்னொன்று சார், சீமான் கிட்ட இன்னொரு தனித்துவம் ஒன்று பார்க்க முடியுது. இல்லைன்னா 234 தொகுதியில் 50 to 50% அப்படியே பெண்களுக்கு கொடுக்கறது. முக்கியமாக எல்லா சமூக மக்களையும் கவர் பண்ணி கொண்டு போகிறாரு அவருடைய எம்எல்ஏ கேண்டிடேட்ஸை. அது போக படித்த நபர்கள் நிறைய பேர் வச்சு களம் காண்றார். இது வரைக்கும் இல்லாத ஒரு அரசியல் களத்தை எல்லாமே நீங்கள் சொல்வது எல்லாமே பாராட்டத்தக்க அம்சம்தான். 50% விமனை கொடுக்கறதாகட்டும், இளைஞர்களை பயன்படுத்துவதாகட்டும், இளைஞர்கள் அவர் பின்னால் இருப்பதாகட்டும், படித்தவர்களை தேர்தல் களத்தில் முன்னிறுத்துவதாகட்டும், எல்லாம் பாராட்டுறது தான். ஜெயிக்குமா இல்லை? ரிசல்ட்டு தானே சார் முக்கியம். பாலிட்டிக்ஸில் ரிசல்ட்டு முக்கியம். நான் விஜய்க்கும் அதே தான் சொல்கிறேன். பர்சன்டேஜ் நிறைய வாங்கி பிரயோஜனம் இல்லை, ரிசல்ட்டு முக்கியம். பர்சன்டேஜ் அவர் நான் சொல்கிற அளவு அவர் வாங்கிட்டாருன்னா ஃபோர்ஸ் ரெக்கக்னைஸ்டு அப்படின்னு ஆயிடுவார். அவரை அங்கீகரிப்பதை யாராலும் அலட்சியப்படுத்த முடியாது. சீமானவர்கள் தொடர்ந்து தனியாக நிற்கிறது என்பது தவறான முடிவு. அதுதான் என்னுடைய பார்வை. யாரும் கூப்பிட மாட்டாங்களோ ஒருவேளை அவரை? இல்லை, அதிமுக அவர் விரும்பி இருந்தால் அதிமுக அணியில் இணைந்திருக்க முடியும். அந்த வாய்ப்பை நழுவ விட்டது அவர் செய்த அரசியல் தவறு என்று நான் பார்க்கிறேன். இப்போ 2026 அதிமுக அணியில் இணைந்திருந்தால் அவருக்கு 25 சீட்டுக்கு குறையாமல் கிடைத்திருக்கும். அந்த 25 சீட்டில் அவர் 7-8 ஜெயித்திருக்க முடியும். அந்த எம்எல்ஏக்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் சட்டசபையில் ஒழுங்காக செயல்படுறாங்கன்னு பத்திரிகையாளர்கள் பாராட்டியிருப்பாங்க. அத்தனை வாய்ப்பையும் சீமான் கெடுத்து கொண்டார் என்பதுதான் என் விமர்சனம்.